السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் இன்று எடுத்துக் கூறவிருக்கிற சஹாபாக்களில் முதலாவது சாயிப் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். இவர் பனு ஜமா கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் ஹஜரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் மகனாவார். அன்னாரது தாயாரின் பெயர் ஹவலா பின்த் ஹக்கீம் ஆகும். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ஹஜரத் சாயிப் பின் உஸ்மான் அவருடைய தந்தை மற்றும் சிறிய தந்தை ஹுதாமா அவர்களோடு இரண்டாம் முறையாக அபிசீனியாவிற்கு இடம்பெயர்ந்தவர்களுள் இவரும் அடங்குவார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த போது ஹஜரத் சாயிப் பின் உஸ்மான் மற்றும் ஹாரிசா பின் சுராகா அன்சாரி இருவருக்கும் இடையில் சகோதரத்து பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இவர்களை பற்றி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அம்பு எறியும் சஹாபாக்களில் ஒருவராக கூறப்படுகிறார். ஹஜரத் சாயிப் பின் உஸ்மான் பத்ரு, உஹது, அகழ் போர் உட்பட பிற போர்களிலும் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். புஆத் போரின் போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை மதீனாவுடைய அமீராக நியமித்தார்கள். புஆத் போர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடந்தது. அதை பற்றி ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், ரபியுல் அவ்வளுடைய கடைசி நாட்களில் அல்லது ரபியுல் ஆஹிரினுடைய ஆரம்ப நாட்களில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிகளிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தது. முஹாஜிரின்களுடைய ஒரு கூட்டத்தினர் மதீனாவை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அப்போது மதீனாவுக்கு ஹஜரத் சாயிப் பின் உஸ்மான் அவர்களை அமீராக நியமித்தார்கள். குறைஷிகளுக்கு இது தெரியாது. புஆதை அடைந்த போது பிறகு அங்கிருந்து அவர்கள் திரும்பிவிட்டார்கள். புஆத் என்பது மதீனாவிலிருந்து 48 மைல் தூரத்தில் உள்ள ஜுஹானா என்ற ஒரு மலைப்பகுதியாகும். சாயிப் பின் உஸ்மான் யமாமா போரில் கலந்து கொண்டார்கள். யமாமா போர் ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாபத் காலகட்டத்தில், அதாவது ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதில் அவர்களுக்கு ஒரு அம்பு பட்டது. அதன் விளைவாக பின்னால் அவர்கள் மரணமடைந்தார்கள். அவர்களது வயது 30 விட சற்று அதிகம். அடுத்த சஹாபி சம்ரா பின் அம்ர் ஜுஹம் ஆகும். இவர் ஹஜரத் சம்ரா, அவருடைய தந்தையார் ஹஜரத் அமர் பின் அத்தி மற்றும் சிலர் இவரது பெயரையும் மாற்றி கூறியிருக்கிறார்கள். சிலர் பிஷர் என்று கூறியிருக்கிறார்கள். இவர் பனு தரீஃப் உடைய நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர். சில ரிவாயத்தின்படி இவர் பனு ஷாயிதாவுடைய நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர். அது சாத் பின் உபாதாவுடைய கோத்திரமாகும். அதாவது இரு கோத்திரங்களுக்கும் இடையில் எங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும், உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் உதவி செய்வோம் என்றும் உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தது. அல்லாபா இப்னு அசீர் அவர்கள் அப்துல் காபா
எழுதுகிறார்கள், இதில் எந்த முரண்பாடும் இல்லை. பனு தரீஃப் என்பது பனு சாயிதாவுடைய ஒரு கிளையாகும். ஹதரத் சம்ரா பத்ர் உஹது போர்களில் கலந்து கொண்டார்கள், உஹது போரில் ஷஹீதானார்கள். அடுத்த சஹாபி சாத் பின் சுஹைல் ஆவார்கள். சாத் அன்சாரிகளில் ஒருவராவார். பிறகு இவரை சயீத் பின் சுஹைல் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஹதரத் சாத் பத்ர் மற்றும் உஹது போர்களில் கலந்து கொண்டார். அவரது ஒரு மகள் உசைலா ஆவார். இவரை பற்றி இவ்வளவுதான் கூறப்பட்டுள்ளது. அடுத்த சஹாபி சாத் பின் உபைத் ஆவார்கள். இவரும் ஒரு பத்ர் சஹாபி ஆவார். இவரை பற்றி கூறுகின்றேன். ஹதரத் சாத் பின் உபைத் பத்ர் உஹது அகழ் உட்பட அனைத்து போர்களிலும் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார். அவரது பெயர் சயீத் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர் காரி என்றும் பிரபல்யமானார். இவரது சுட்டு பெயர் அபு சயீத் ஆகும். சாத் பின் உபைத் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருக்குர்ஆனை தொகுத்த 4 ஒருவராவார். அவரது மகன் உமைர் பின் சாத் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத் காலத்தில் சிரியாவின் ஒரு பகுதியில் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஒரு அறிவிப்பின்படி ஹதரத் சாத் பின் உபைத் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் மஸ்ஜித் கபாவில் தொழுகை நடத்தி வந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் மற்றும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் இந்த பணியை செய்து வந்தார்கள். ஹதரத் சாத் பின் உபைத் அவர்கள் ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு காதிசியா போரில் ஷஹீதானார்கள். அப்போது அவர்களது வயது 64. அப்துல் ரஹ்மான் பின் லைலா உடைய அறிவிப்பின்படி ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜிசர் போரில் சாத் பின் உபைத் தோல்வியுற்றவாறு திரும்பினார். அந்த போரில் முஸ்லிம்களுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டிருந்தது. பின்வாங்கியிருந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாத் பின் உபைத் அவர்களிடம் சிரியா நாட்டில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, யுத்தம் செய்வதற்கு உமக்கு விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அங்கு முஸ்லிம்களுக்கு கடும் இரத்த சேதம் ஏற்பட்டிருந்தது. முஸ்லிம்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. எனவே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அங்கு செல்லுங்கள். எதிரிகள் தமது இரத்த வெறியால் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். எதிரிகள் அங்கு துணிச்சலாக இருந்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரிடம், நீர் உம்மீது ஏற்பட்டுள்ள கெட்ட பெயரின் கரையை துடைக்க விரும்பினால், அதாவது ஜிசர் போரில் முஸ்லிம்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்ட போது நீர் புறங்காட்டி அதனால் ஏற்பட்ட கெட்ட பெயரை துடைக்க விரும்பினால் சிரியாவில் சண்டை நடக்கிறது, சென்று கலந்து கொள்ளலாம் என்று கூறினார்கள். அதற்கு சாத் அவர்கள், இல்லை, நான் ஓடி வந்த அந்த இடத்தை தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டேன், அந்த எதிரிகளை நோக்கியே செல்வேன். அதாவது எதிரிகள் எந்த இடத்தில் என் மீது அவர்கள் செய்ய விரும்பியதை செய்தார்களோ அந்த இடத்தில், என்னை அவர்கள் வெற்றி கொண்ட இடத்தில் அங்கேயே செல்வேன் என்று கூறியவாறு சாது காதிசியா சென்றார். அங்கு சண்டையிட்டவாறு ஷஹீதானார். அப்துல் ரஹ்மான் பின் அபி லைலா அறிவிக்கின்றார்கள், சாது பின் உபைத் மக்களிடம் உரத்த குரலில் கூறினார், நாம் நாளை எதிரிகளை சந்திப்போம், நாளை நாம் ஷஹீதாவோம். நீங்கள் நம்முடைய உடலில் உள்ள இரத்தத்தை கழுவ வேண்டாம், நம் உடலில் உள்ள உடைகளை நீக்கி வேறு உடை அணிவிக்கவும் வேண்டாம். ஜிசர் போர் கடந்த ஹுத்பாவில் நான் கூறியிருந்தேன். அதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை கூறுகின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜெசர் போர் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டில் ஃபராத் நதி கரையில் முஸ்லிம்களுக்கும் ஈரானியர்களுக்கும் இடையில் நடந்தது. முஸ்லிம்களின் தரப்பிலிருந்து ராணுவ தளபதியாக அபு உபைத் சஃபி இருந்தார்கள். ஈரானிகளின் தரப்பில் பக்மன் ஜாதவியா தளபதியாக இருந்தார். முஸ்லிம்களின் எண்ணிக்கை 10,000 இருந்தது. ஈரானியர்களின் எண்ணிக்கை 30,000 இருந்தது. 300 யானைகளும் இருந்தன. ஃபராத் நதி கரையின் இருபுறமும் படைகள் நின்று கொண்டிருந்தன. நதி நடுவில் இருந்தது. எனவே இரு பிரிவும் சில காலம் சண்டையை நிறுத்திவிட்டு ஒருமித்த கருத்துடன் ஒரு பாலத்தை உருவாக்கினார்கள். இதனால் இது ஜிசர் போர் என்று அழைக்கப்பட்டது. அந்த பாலம் உருவாக்கப்பட்ட பிறகு பக்மன் ஜாதவியா அபு உபைதிடம், நீங்கள் பாலத்தை கடந்து வருகிறீர்களா அல்லது எங்களுக்கு அனுமதி தருகிறீர்களா என்று கேட்டு அனுப்பினார். அதற்கு ஹதரத் அபு உபைதாவின் கருத்து, முஸ்லிம்களின் படை ஆற்றை கடந்து எதிரிகளிடம் சண்டையிட வேண்டும் என்பதாக இருந்தது. படையின் தலைவராக ஹதரத் சுலைத் இருந்தார். அவர் இக்கருத்திற்கு எதிராக இருந்தார்.
ஆனால் ஹதரத் அபு உபைத் அவர்கள் ஃபராத் நதியை கடந்து ஈரானிய படையை தாக்கினார்கள். சிறிது நேரத்தில் சண்டை அவ்வாறே நடந்து கொண்டிருந்தது. பிறகு பஹ்மத் ஜாதுவியா தனது படையை சிதறி ஓட கண்டார். ஈரானிகளின் படை பின்வாங்குவதை பார்த்ததும் தன்னுடைய யானைகளை முற்படுத்துமாறு கட்டளையிட்டார். யானைகள் முன்பகுதிக்கு வந்ததும் முஸ்லிம்களின் அணி சீர்குலைந்தது. இஸ்லாமிய படை அங்குமிங்கும் சிதறியது. அதற்கு அபு உபைத் முஸ்லிம்களிடம், அல்லாஹ்வின் அடியார்களே, யானைகளை தாக்குங்கள், அவற்றின் துதிக்கையை வெட்டுங்கள் என்று கூறினார். அதற்கு அபு உபைத் இதை கூறியவாறு முன்னே சென்றார். ஒவ்வொரு யானையாக தாக்கி அவர் துதிக்கைகளை வெட்டி போட்டார். அதை பார்த்து மற்ற படைகளும் விரைவாக சண்டையை தொடங்கின. பல யானைகளின் துதிக்கைகளும் கால்களும் வெட்டப்பட்டு அதில் சவாரி செய்தவர்களும் கொல்லப்பட்டனர். தற்செயலாக ஹஜ்ரத் அபு உபைத் அவர்கள் ஒரு யானையின் முன் வந்தார். அவர் அந்த யானையின் துதிக்கையை வெட்டினார். அவர் அந்த யானையின் காலுக்கு கீழே வந்துவிட்டார். அதனால் நசுக்கப்பட்டு ஷஹீதானார். ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் ஷஹாதத்துக்கு பிறகு 7 பேர் அடுத்தடுத்து இஸ்லாமிய கொடியை தாங்கியவாறு சண்டையிட்டு ஷஹீதானார்கள். 8வது மனிதர் ஹஜ்ரத் மஸ்மா என்பவராக இருந்தார். அவர் இஸ்லாமிய கொடியை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆவேச தாக்குதல் தொடுக்க நினைத்தார். ஆனால் இஸ்லாமிய படை அணிகுலைந்தது. மக்கள் தொடர்ந்து 7 அமீர்களை ஷஹீதாவதை கண்டு அங்குமிங்கும் ஓடத் தொடங்கினர். சிலர் ஆற்றில் குதித்தனர். அதற்கு மஸ்னா மற்றும் அவருடன் இருந்தவர்கள் ஆண்மையுடன் சண்டையிட்டனர். இறுதியில் ஹதரத் மஸ்னா காயமுற்றார். சண்டையிட்டுக் கொண்டே ஃபராத் நதியில் புகுந்து திரும்பி வந்துவிட்டார். இந்த சம்பவம் முஸ்லிம்களிடம் கடும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. முஸ்லிம்களில் 4000 பேர் ஷஹீதானார்கள். அதே வேளையில் ஈரானியர்கள் 6000 பேர் கொல்லப்பட்டனர். எவ்வாறு இருப்பினும் ஈரானியர்கள் தரப்பிலிருந்து மீண்டும் மீண்டும் தாக்குதல் தொடுக்கப்பட்டதனால் அவர்களின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த சண்டைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த சஹாபி ஹதரத் சஹல் பின் அத்தீக் ஆவார்கள். அவர்களது பெயர் சஹைல் என்றும் கூறப்படுகிறது. இவர் தாயார் பெயர் ஜமிலா பின் அலக்மா ஆகும். ஹதரத் சஹல் பின் அத்தீக் 2வது பையத்தே உக்பாவில் கலந்து கொண்ட 70 அன்சார்களில் ஒருவராவார். இவர் பத்ர் உஹது போர்களில் கலந்து கொள்ளும் நற்பேறு பெற்றிருந்தார். அடுத்த சஹாபி பற்றிய குறிப்பு ஹதரத் சுஹைல் பின் ராஃபி பற்றியதாகும். ஹதரத் சுஹைல் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர். மஸ்ஜித் நபவி இவரது மற்றும் இவருடைய சகோதரர் ஹதரத் சஹல் பின் முல்கியத் ஆகிய இருவருடைய நிலத்தில்தான் கட்டப்பட்டது. அவருடைய தாயார் பெயர் சஹீபா பின் சஹல் ஆகும். ஹதரத் சுஹைல் பத்ர் உஹது அகழ் உட்பட அனைத்து போர்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய খিলাফத் காலத்தில் வஃபாத் ஆனார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த சம்பவத்தை பற்றி ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எழுதியதை எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் நுழைந்த போது ஒவ்வொருவரது விருப்பமும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது வீட்டில் தங்க வேண்டும் என்பதாக இருந்தது. எந்தெந்த வீதிகளிலெல்லாம் அவருடைய ஒட்டகம் கடந்து சென்றதோ அந்தந்த வீதிகளிலெல்லாம் பல்வேறு வீட்டினர் தம்முடைய வீட்டின் முன் நின்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றனர். யா ரசூலல்லாஹ், இது எங்கள் வீடு, இவை எங்களது பொருள்கள், இவை எங்களது கால்நடைகள், இவை அனைத்தும் உங்களது சேவைக்காக இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை பாதுகாக்க தகுதியானவர்கள், நீங்கள் எங்களுடைய வீடுகளில் தங்குங்கள் என்று கூறினார்கள். இன்னும் சிலர் உத்வேகத்துடன் முன்னே வந்து அன்னாரின் ஒட்டகத்தின் கயிற்றை பற்றி பிடித்தவாறு தங்களுடைய வீடுகளுக்குள் அழைத்து செல்ல முயன்றனர். ஆனால் அன்னார் ஒவ்வொருவருக்கும், எனது இந்த ஒட்டகத்தை விட்டுவிடுங்கள், இன்று இறைவன் புறமிருந்து இதற்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அல்லாஹ் எங்கு விரும்புகின்றானோ அங்கு இந்த ஒட்டகம் அமர்ந்துவிடும், இறைவன் விரும்பும் இடத்திலேயே அது நிற்கும் என்று அவர்களுக்கு அன்னார் பதில் கூறினார்கள். இறுதியில் மதீனாவில் ஒரு பகுதியில் பனு நஜ்ஜாரை சார்ந்த அனாதைகளின் ஒரு நிலத்தில் அந்த ஒட்டகம் நின்றது. அன்னார் கூறினார்கள், இறைவனுடைய விருப்பம் நான் இங்கு தங்க வேண்டும் என்பதாகும். இந்த நிலம் யாருடையது என்று கேட்டார்கள். அந்த நிலம் சில அனாதைகளுக்குரியது. அவர்களின் பாதுகாவலர் முன்னே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த நிலம் இன்னின்ன அனாதைகளுக்குரியது, மேலும்
இவை உங்களது சேவைக்காக தயாராக உள்ளது என்று கூறினார். அன்னார் கூறினார்கள், நான் எவரது சொத்தையும் இலவசமாக வாங்க முடியாது. இறுதியில் அதற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டது. அன்னார் அந்த இடத்தில் மஸ்ஜித் மற்றும் தன்னுடைய வீட்டை உருவாக்குவதற்கு முடிவு செய்தார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் இதன் விளக்கத்தை சீரத்துல் ஹாத்தமுல் நபியினில் சிறிது எழுதியுள்ளார்கள். மதினாவில் அன்னாரது முதல் பணியாக மஸ்ஜித் நபவியின் நிர்மாணமே இருந்தது. அவர்கள் ஒட்டகம் அமர்ந்த இடத்தில் மதினாவில் இரு முஸ்லிம் சிறுவர்களான சஹல் மற்றும் சுஹைல் ஆகியோருக்குரியதாக இருந்தது. அந்த இடம் ஹஜ்ரத் அஸ்வத் பின் சிராரா அவர்கள் கண்காணிப்பாளராக இருந்தார்கள். இது ஒரு குடியிருப்பற்ற பகுதியாக இருந்தது. சில பேரீச்ச மரங்கள் இருந்தன, உகாதி மரங்களும் இருந்தன. இன்னொரு பகுதியில் சில இடிந்த பகுதிகளும் கிடந்தன. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பள்ளி மற்றும் தம்முடைய தங்குமறைகளை உருவாக்குவதற்காக விரும்பினார்கள். அதனை 10 தினார் கொடுத்து வாங்கப்பட்டது. அதனை வாங்கி அதிலுள்ள மரங்களை வெட்டி மஸ்ஜித் நபவியினுடைய நிர்மாணம் தொடங்கியது. ஒரு அறிவிப்பின்படி அந்த தொகையை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கினார்கள். பிறகு எழுதுகின்றார்கள், இடத்தை வாங்கி மரங்களை வெட்டி மஸ்ஜித் நபவியினுடைய கட்டடப் பணி தொடங்கியது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமே துஆ செய்து அடிக்கல் நாட்டினார்கள். குபா மஸ்ஜிதில் நடந்ததை போன்று சஹாபாக்கள் கட்டுமான வேலைகளிலும் கூலி வேலைகளிலும் செய்தார்கள். அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பணிகளில் பங்கெடுத்தார்கள். சில நேரங்களில் கற்களை சுமந்தவாறு ஹஜ்ரத் அப்துல்லா பின் ரவாஹா அன்சாரி என்ற சஹாபியினுடைய ஒரு கவிதையை பாடினார்கள். ஹாதல் ஹிமாலு லா ஹிமாலு கைபர் ஹாதா அபரர் ஃபனா வாத்ஹர். அதாவது, இந்த சுமை கைபரின் வியாபார பொருட்களின் சுமை அல்ல, கால்நடைகளின் மீது வைக்கப்படுகின்ற சுமை போன்றதல்ல. எங்களது எஜமானரே, இந்த சுமை இறையச்சு மற்றும் தூய்மையின் சுமையாகும். இதனை உங்களுடைய திருப்திக்காக சுமக்கின்றோம். மேலும் அவ்வப்போது சஹாபாக்கள் பணி செய்தவாறு அப்துல்லா பின் ரவாஹாவுடைய இந்த கவிதையை படித்தார்கள். அல்லாஹும்ம இன்னல் அஜ்ரல் ஆஹிரா ஃபர்ஹமல் அன்சார் வல் முஹாஜிரீன். அதாவது, எங்கள் அல்லாவே, உண்மையான கூலி ஆகிரத்தின் கூலியே ஆகும். நீ உனது அருளால் அன்சார் மற்றும் முஹாஜிர்களுக்கு உன்னுடைய ரஹமத்தை இறக்குவாயாக. சஹாபாக்கள் இந்த கவிதையை படித்தார்கள் அல்லது இந்த கவிதைகளை படித்தார்கள். சில நேரங்களில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குரலோடு சேர்த்து தம்முடைய குரலையும் இணைத்தார்கள். இவ்வாறு ஒரு நீண்ட முயற்சிக்கு பிறகு பள்ளி முழுமையடைந்தது. பள்ளியின் கட்டுமானம் கற்கள் மற்றும் செங்கல் மரக்கட்டைகள் ஆகியவற்றால் அமைக்கப்பட்டிருந்தது. அக்காலத்தில் உள்ள நடைமுறைக்கு ஏற்ப கட்டிடத்தின் உறுதித்தன்மைக்காக மரக்கட்டைகளால் ஆன தூண்களை நிறுத்தி அதன் மேல் சுவர்களையும் செங்கல் மற்றும் மண்ணையும் கொண்டு அமைக்கப்பட்டது. உறுதிப்பாட்டிற்காக அவ்வாறு செய்யப்பட்டது. இந்த அமைப்பு அவ்வாறு உருவாக்கப்பட்டது. கூரைக்காக பேரீச்ச மரத்தினுடைய கிளைகள் போடப்பட்டன. பள்ளிக்குள் கூரையை தாங்குவதற்காக பேரீச்ச மரங்களை கொண்ட தூண்களும் நிறுத்தப்பட்டன. சொற்பொழிவு மேடை அமைக்கப்படாத வரை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூண்களில் சாய்ந்தவாறு குத்பா கொடுத்து வந்தார்கள். பள்ளியில் தரை செப்பனிடப்படாமல் இருந்தது. அதிக மழை பெய்யும் போது கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டியது. எனவே அதுபோன்ற நேரத்தில் தரையில் சேறு உருவாகியது. இந்த கஷ்டத்தை பார்த்து பிறகு சிறு கற்கள் பதிக்கப்பட்ட தரை உருவாக்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் பள்ளியின் திசை பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்தது. ஆனால் கிப்லா மாற்றப்பட்ட போது திசை மாறியது. பள்ளியின் உயரம் அப்போது 10 அடியாகும். அகலம் 105 அடியாக இருந்தது. நீளம் 105 அடியாக இருந்தது. சுருக்கமாக 90 அடி அளவு இருந்தது. அதன் மீது பிறகு விரிவாக்கம் செய்யப்பட்டது. 105 அடி மற்றும் 90 அடி கொண்ட இடமாக அது இருக்கிறது. கிட்டத்தட்ட 1500-1600 தொழுகையாளிகள் தொழுவதற்கு போதுமானதாக இருந்தது. பள்ளியின் ஒரு ஓரத்தில் ஒரு திண்ணை அமைக்கப்பட்டது. அதனை சுஃபா என்று அழைத்தனர். அதில் வீடற்ற ஏழை முஹாஜிரின்கள் தங்கினர். அவர்கள் திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களின் பணி
இரவும் பகலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருப்பதும் இபாதத் செய்வதும் திருக்குர்ஆன் ஓதுவதுமாக இருந்தது. அவர்களுக்கு நிரந்தரமான வருவாய் இருக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அம்மக்களை கவனித்து வந்தார்கள். அன்னாருக்கு ஏதாவது அன்பளிப்பு வந்தால் அல்லது அவர்களது வீட்டில் ஏதாவது இருந்தால் அம்மக்களுக்காகவும் ஒரு பகுதியை ஒதுக்கினார்கள். உண்ணல் குடித்தல் ஆகியவற்றை பெரும்பாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுக்காக தந்தார்கள். சில வேளைகளில் அன்னார் தாம் பட்டினியாகவும் இருந்தார்கள். தம் வீட்டில் உள்ளதை அந்த திண்ணை தோழர்களுக்காக அனுப்பி வைத்தார்கள். அன்சார்கள் அவர்களுக்காக முடிந்தவரை விருந்தோம்பல் செய்தார்கள். பேரித்தம்பழ கொத்துகளை பள்ளியில் கட்டினார்கள். ஆனால் இவ்வளவுக்கும் பிறகும் அவர்களின் நிலை நெருக்கடியாக இருந்தது. பல வேளைகளில் பட்டினியும் கிடக்க நேர்ந்தது. இந்த நிலை பல வருடங்கள் நீடித்தது. மதீனாவில் குடியிருப்புகளின் விரிவாக்கத்தினால் சிலருக்கு பணி கிடைத்தது, கூலி வேலை கிடைத்தது. சிலர் சமுதாயத்தில் பைத்துல் மாலிலிருந்து நிதி உதவி பெற்றனர். நிலைமை சற்று மேம்பட்டதும் அவர்களுக்கு பொருள் உதவி கிடைத்தது. பள்ளிவாயிலை ஒட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருப்பிடமும் உருவாக்கப்பட்டது. இருப்பிடம் என்றால் என்ன? ஒரு 10-15 அடி கொண்ட சிறிய அறை. அந்த அறைக்கும் பள்ளிக்கும் இடையில் ஒரு வாசல் இருந்தது. அதன் வழியாக நுழைந்து அன்னார் தொழுகைக்காக பள்ளிக்கு சென்று வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் திருமணங்கள் செய்த போது அந்த அறையை ஒட்டி ஒட்டி சில அறைகள் உருவாக்கப்பட்டன. பள்ளியை சுற்றி சஹாபாக்களின் வீடுகள் உருவாகின. இதுவே மதீனாவில் உருவாகிய மஸ்ஜித் நபவி ஆகும். அப்போது சமுதாய பணிகளை செய்யத்தக்க ஒரு பொதுவான இடம் இருக்கவில்லை. எனவே அரசு பணிகளை செய்யும் இடமாகவும் பள்ளியே இருந்தது. அதுவே அலுவலகமாகவும் இருந்தது. அரசின் தலைமை செயலகமாகவும் இருந்தது. இதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபை கூடும் இடமாகவும் இருந்தது. எல்லா விதமான ஆலோசனைகளும் அங்கு செய்யப்பட்டன. அங்குதான் வழக்குகள் தீர்க்கப்பட்டன. அங்கிருந்துதான் கட்டளைகள் வெளியிடப்பட்டன. அங்குதான் விருந்தோம்பலும் செய்யப்பட்டது. அதுவே பள்ளியாகவும் இருந்தது. சமுதாய பணிகளும் பள்ளியின் வேலைகளும் அங்கே செய்யப்பட்டன. போர் கைதிகளின் சிறைக்கூடமாகவும் இருந்தது. அவ்வாறு வந்த கைதிகளில் பலர் முஸ்லிம்களை பார்த்து, அன்னாருடைய வணக்க வழிபாட்டினை பார்த்து, அவர்கள் தமக்குள் இருந்த நேசத்தை பார்த்து முஸ்லிம் ஆகினர். எவ்வாறு இருப்பினும் இதை பற்றி சர் வில்லியம் மூர் கூறுகின்றார். அவர் ஒரு கிழக்கத்திய வரலாற்று எழுதும் மேற்கத்திய எழுத்தாளர் ஆவார். அவர் நிறைய மாற்றமாகவும் எழுதியுள்ளார். இஸ்லாத்துக்கு எதிராகவும் எழுதியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராகவும் எழுதியிருக்கிறார். ஆனால் இங்கு அவர் எழுதுகிறார், இந்த பள்ளி கட்டப்பட்ட விதத்தை பார்க்கும்பொழுது மிக எளிமையானது, சாதாரணமானது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த பள்ளி இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சிறப்பான மகத்துவத்தை கொண்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதரும் அவரது சஹாபாக்களும் அந்த பள்ளியில் தமது பெரும்பாலான நேரங்களை செலவிட்டனர். அங்கேயே இஸ்லாமிய தொழுகை முறைப்படியும் கூட்டாகவும் ஆரம்பமானது. எல்லா முஸ்லிம்களும் ஜும்மா நாளில் தம்முடைய இறைவனின் அப்போதைய புத்தம் புதிய வகையை கேட்பதற்காகவும் பேணுதலுடனும் பக்தியுடனும் அங்கு ஒன்று கூடினர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வெற்றியின் தீர்மானங்களை அங்கே எடுத்தார்கள். அந்த மாளிகையில்தான் வெற்றி கொள்ளப்பட்ட கோத்திரத்தாருடைய கூட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சபையில்தான் அரசாங்க சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அந்த சட்டங்களோ அரபிகளின் தொலைதூர பகுதியில் இருந்த எதிரிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இறுதியில் இந்த பள்ளியில் அருகில்தான் தம்முடைய மனைவி ஆயிஷாவின் அறையில்தான் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிரை வழங்கினார்கள். அதே இடத்தில்தான் அவருடைய 2 கலீஃபாக்களும் அவர்களுடைய 2 விலாப்புறங்களிலும் அடக்கப்பட்டார்கள். இந்த பள்ளி மற்றும் அவருடைய இந்த அறைகள் கிட்டத்தட்ட 7 மாதத்தில் தயாராகி இருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய புதிய இடத்திற்கு தம்முடைய மனைவி சௌதா அவர்களுடன் சென்றார்கள். மேலும் முஹாஜிரின் மற்றும் அன்சார்களும் இடம் வாங்கி பள்ளிக்கு அருகிலேயே தமது வீட்டை உருவாக்கினர்.
பள்ளிக்கு அருகில் எவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லையோ அவர்கள் சற்று தூரத்தில் தமது வீடுகளை அமைத்தனர். சிலருக்கு அன்சாரிகளின் தரப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட வீடுகளே கிடைத்தன. எவ்வாறு இருப்பினும் ஹதரத் சுஹைல் மற்றும் அவருடைய சகோதரர் ஆகியோர் நற்பேறு பெற்றவர்களாவர். அவர்களுக்கு இஸ்லாத்தின் அந்த மகத்தான தலைமையகத்திற்காக தமது நிலத்தை வழங்கும் வாய்ப்பு கிடைத்தது. பிறகு நான் எடுத்துக் கூறவிருக்கின்ற சஹாபியின் பெயர் சாத் பின் ஹைஸ்மா ஆகும். அன்னார் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். அன்னாரது தாயார் பெயர் ஹிந்த் பின் அவுஸ். ஹதரத் அபு ஜியா பின் நோமான் பின் சாபித் என்பவர் பத்ர் சஹாபி ஆவார். அவருடைய தாய்வழி சகோதரர் ஆவார். அவரது சொட்டு பெயர் அபு ஹைஸ்மா என்றும் அபு அப்துல்லா என்றும் கூறப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் சாத் பின் ஹைஸ்மா மற்றும் ஹதரத் அபு சலமா பின் அப்துல் அசத் இருவருக்கும் இடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஹதரத் சாது அவர்கள் செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய 12 பேர்களுள் ஒருவராக இருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது பையத்தே உக்பாவின் போது முஸ்லிம்களில் இவர்களை அந்த கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். 12 கண்காணிப்பாளர்கள் எவ்வாறு நியமிக்கப்பட்டார்கள், அதன் விவரம் என்ன, அந்த கண்காணிப்பாளர்களுடைய பெயர்கள் பற்றி சீரத்துல் காத்தமுன் நபியின் ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் எழுதுகின்றார்கள். நுபுவத்தின் 13ஆம் ஆண்டில் துல்ஹஜ் மாதத்தில் ஹஜ்ஜின் சமயத்தில் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த பல 100 பேர் மக்காவுக்கு வந்திருந்தார்கள். அவர்களில் 70 பேர் முஸ்லீமாக இருந்தனர் அல்லது முஸ்லீம் ஆக இருந்தனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மக்காவிற்கு வந்தார்கள். முஸாப் பின் உமைர் அவர்களுடன் வந்திருந்தார். முஸாப் அவருடைய தாய் உயிரோடு இருந்தார், இணை வைப்பவராக இருந்தார். ஆனால் அவர் மீது அந்த பெண்ணுக்கு அன்பு இருந்தது. முஸாப் வருகின்ற செய்தி அறிந்ததும் அந்த பெண், என்னை முதலில் நீ சந்திக்க வேண்டும், பிறகு வேறு இடத்திற்கு செல் என்று கூறி அனுப்பினார். முஸாப் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துவிட்டு பிறகு நான் உம்மை பார்க்க வருவேன் என்று பதில் கூறினார். இந்த வகையில் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்துவிட்டு தம்முடைய அசல் நிலைமைகளை கூறிவிட்டு பிறகு தன் தாயிடம் சென்றார். அந்த பெண் கடும் கோபத்துடன் இருந்தார். அவரை பார்த்து அழுதாள், முறையீடு செய்தாள். முஸாப் அவர்கள், அம்மா, நான் உமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கூறுகின்றேன், அது உமக்கு பயனுள்ளது, அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் தீரவும் செய்யும் என்று கூற அந்த பெண், அது என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு முஸாப் அவர்கள் மெதுவாக, உன்னுடைய சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு முஸ்லீம் ஆகிவிடு, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள் என்றார். அவர் கடுமையான இணை வைக்கும் பெண்ணாக இருந்தார். இதனை கேட்டு கூச்சலிட்டார். நட்சத்திரங்களின் மீது ஆணையாக, நான் உம்முடைய மார்க்கத்திற்கு ஒருபோதும் வரமாட்டேன் என்று கூறியவாறு தம்முடைய உறவினர்களிடம் முஸாபை பிடித்து கைது செய்யுமாறு சைகை செய்தாள். ஆனால் அவர் ஓடிவிட்டார். எவ்வாறு இருப்பினும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஸாப் மூலமாக அன்சாரிகளின் வருகை பற்றி செய்தி கிடைத்தது. அவர்களுள் சிலர் தனிப்பட்ட முறையிலும் அன்னாரை சந்தித்தார்கள். அக்காலத்தில் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சந்திக்க தேவை இருந்தது. அதாவது ஹஜ்ஜி முடித்த பிறகு துல்ஹஜ் மாதத்துடைய நடுப்பகுதியில் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. அந்த நாளின் நள்ளிரவில் அனைவரும் ஓர் மலை குன்றின் அருகில் அன்னாரை சந்திக்க வேண்டும். மன நிறைவோடு தனிப்பட்ட முறையில் அனைவரும் ஒன்று சேருவதற்காக இவ்வாறு செய்யப்பட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களுக்கு, ஒன்று சேர்ந்து வராதீர்கள், மாறாக எதிரிகளின் பார்வை உங்கள் மீது படாமல் இருப்பதற்காக 1-2 பேராக வாருங்கள், குறிப்பிட்ட நேரத்தில் அங்கு வந்து சேருவதற்காகவும் இவ்வாறு கூறினார்கள். 1-2 பேராக வாருங்கள் என்றார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் அங்கு வந்து சேருவதற்காகவும் அவ்வாறு கூறினார்கள். ஒருவர் தூங்கிவிட்டால் அவரை எழுப்ப வேண்டாம், வராதவரை எதிர்பார்த்தும் இருக்க வேண்டாம். இந்த வகையில் குறிப்பிட்ட நேரத்தில்
இரவு நேரத்தில் தனியாக வீட்டை விட்டு வெளியேறி வழியில் தமது சிறிய தகப்பனார் அப்பாஸ் அவர்களோடு வந்தார்கள். அப்பாஸ் அவர்கள் அப்போது வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலை வணங்கியாக இருந்தார்கள். ஆனால் அன்னார் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருந்தார்கள். அவர் ஹாஷிம் கோத்திரத்துடைய தலைவராக இருந்தார்கள். ஆக அவ்விருவரும் சேர்ந்து அந்த மலையடிவாரத்தை நோக்கி வந்தார்கள். அதிக நேரம் ஆகியிருக்கவில்லை. அன்சாரிகளில் ஒருவர் இருவராக வந்து சேர்ந்தார்கள். அவர்களில் 70 பேர் இருந்தார்கள். அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் ஆகிய இரு கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். எல்லோருக்கும் முன் அப்பாஸ் அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். ஹதரத் அப்பாஸ் அவர்கள் அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், கஸ்ரஜ் கோத்திரத்தினரே, ஹதரத் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது குடும்பத்தில் ஒரு மதிப்பும் அன்பும் பெற்ற மனிதராவார்கள். அவருடைய குடும்பம் அவர்களுடைய பாதுகாப்பு கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஒவ்வொரு ஆபத்தின் சந்தர்ப்பத்திலும் அது தன்னுடைய நெஞ்சை நீட்டியிருக்கிறது. ஆனால் இப்போது முகமதின் விருப்பம் தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு உங்களோடு வர வேண்டும் என்பதாக இருக்கிறது. நீங்கள் இவரை உங்களோடு அழைத்து செல்ல விரும்பினால் இவரை எவ்வாறு பாதுகாப்பீர்கள்? ஒவ்வொரு எதிரிக்கும் முன்பாகவும் உங்களுடைய நெஞ்சை நீட்ட வேண்டியிருக்கும். இதற்கு நீங்கள் தயார் என்றால் நல்லது, இல்லை என்றால் இப்போதே தெளிவாக கூறிவிடுங்கள். ஏனென்றால் தெளிவாக பேசிவிடுவது நல்லது என்று கூறினார். பரா பின் மரூர் என்ற அன்சாரிகளின் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெரியவர் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதராக இருந்தார். அவர் கூறினார், அப்பாஸே, நாங்கள் உங்களுடைய பேச்சை கேட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய அருளுக்குரிய நாவினால் கூற வேண்டும் என்றும் எங்களிடம் என்ன பொறுப்பை தர விரும்புகிறார்கள் என்றும் கூற வேண்டும் என்றார். அப்போது ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் சில வசனங்களை ஓதினார்கள். ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். இஸ்லாத்தின் போதனைகளை கூறினார்கள். அல்லாஹ்வின் உரிமைகளையும் அடியாருக்குரிய உரிமைகளையும் விளக்கினார்கள். பிறகு கூறினார்கள், நான் உங்களிடம் உங்கள் உறவினர்களை பாதுகாப்பது போன்றும் என்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பரா பின் மரூர் அரபிகளின் வழக்கத்திற்கு ஏற்ப தம்முடைய ஒரு கையின் மீது மற்ற கையை வைத்து, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக நாங்கள் எங்களுடைய உயிரை போன்று உங்களை பாதுகாப்போம். நாங்கள் வாள்களின் நிழலில் வளர்ந்தவர்களாவோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டால் உங்களுக்கு உதவி செய்தால் எங்களுக்கு மதீனாவில் உள்ள யூதர்களோடு பழைய தொடர்புகள் முறிந்துவிடும். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை வழங்கினால் நீங்கள் எங்களை விட்டுவிட்டு உங்களுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி போய்விடக்கூடாது. அதனால் நாங்கள் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் ஆகிவிடக்கூடாதே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக்கொண்டே, இல்லை இல்லை, அவ்வாறு ஒருபோதும் நடக்காது. உங்கள் இரத்தம் என்னுடைய இரத்தமாகும். உங்களுடைய நண்பர் என்னுடைய நண்பர் ஆவார்கள். உங்கள் எதிரி என்னுடைய எதிரி ஆவார்கள் என்று கூறினார்கள். அப்பாஸ் பின் உபாதா அன்சாரி தன்னுடைய உடன் இருந்தவர்கள் மீது பார்வையை செலுத்தியவாறு, மக்களே, உங்கள் உடன்படிக்கை என்ன என்பதை புரிந்தீர்களா? உங்கள் உடன்படிக்கையின் பொருள் உங்களது ஒவ்வொரு கருப்பிற்கும் சிவப்பிற்கும் எதிராக போரிட நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் எதிராகவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தியாகத்திற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். அதற்கு மக்கள், ஆம், நாங்கள் அறிந்துள்ளோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, இதற்கு பதிலாக எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு இறைவனின் சொர்க்கம் கிடைக்கும். அது எல்லா வெகுமதிகளிலும் சிறந்த வெகுமதியாகும் என்று கூறினார்கள். எனவே அனைவரும், எங்களுக்கு இந்த வியாபாரம் சம்மதம்தான், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்கள் கையை நீட்டுங்கள் என்றார்கள். அன்னார் தம்முடைய அருளுக்குரிய கையை நீட்டினார்கள். அந்த 70 உயிரை தர ஆயத்தமாக இருந்த அந்த ஜமாத் தற்காப்பு உடன்படிக்கையில் தம்மையே வெற்றுவிட்டார்கள். அந்த பையத்திற்கு இரண்டாவது பையத்தே ஒக்குபா என்று பெயர்.
இந்த பையத் நடந்ததும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து 70 கண்காணிப்பாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மூசா தரப்பிலிருந்து கண்காணிப்பாளராகவும் பாதுகாவலராகவும் இருந்தார்கள். நானும் உங்களிடம் 12 கண்காணிப்பாளர்களையும் பாதுகாவலர்களையும் நியமிக்க விரும்புகிறேன். எனவே நீங்கள் எனக்காக ஈசாவின் சீடர்களை போன்றவர்கள், மேலும் என் முன்னால் உங்களது சமூகத்தை குறித்த பதில் கூறக்கூடியவர்களும் ஆவீர்கள் என்று கூறினார்கள். எனவே நீங்கள் தகுதியுள்ளவர்களின் பெயரை என்னிடம் எடுத்து வையுங்கள் என்றதும் அங்கு 12 பேரின் பெயர்கள் வைக்கப்பட்டன. அன்னார் அதனை ஒப்புக்கொண்டார்கள். அவர்களை ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கண்காணிப்பாளராக ஆக்கி அவர்களின் கடமையை புரிய வைத்தார்கள். சில கோத்திரத்துக்கு அன்னார் 2 கண்காணிப்பாளர்களை நியமித்தார்கள். அன்னார் நியமித்த அந்த கண்காணிப்பாளர்களின் பெயர் இவையாகும்: அசத் பின் சராரா, உசைத் பின் ஹுசைர், அபுல் ஹைஷம் பின் மாலிக் பின் தைஹான், சாத் பின் உபாதா, பரா பின் மரூர், அப்துல்லா பின் ரவாஹா, உபாதா பின் சாமித், சாத் பின் ரஃபி, ராஃபி பின் மாலிக், அப்துல்லா பின் அம்ர் மற்றும் சாத் பின் ஹைஷமா. இவரை பற்றியே இப்போது எடுத்து கூறப்படுகிறது. இவரும் அந்த கண்காணிப்பாளர்களுள் ஒருவராக இருந்தார். சாத் பின் ஹைஸ்மா மற்றும் முன்சர் பின் அம்ர் ஆகியோர் மதீனா ஹிஜ்ரத்திற்கு பிறகு குபா பள்ளியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல்சூம் பின் அல் ஹதம் அவர்களின் வீட்டில் தங்கினார்கள் என்றும் ஹஜ்ரத் சாத் பின் ஹைஷமா வீட்டில் தங்கினார்கள் என்றும் கூறப்பட்டது. ஆனால் அன்னார் அவருடைய வீட்டிலிருந்து மக்களை சந்திப்பதற்காக வெளியே வந்தார். சாத் பின் ஹைஷமா வீட்டில் அமர்வார்கள். முதலாவது பையத்தே உக்பாக்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைரை மதீனாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு தொழுகை தர்பியத்து கொடுப்பதற்காக அனுப்பினார்கள். சில காலத்திற்கு பிறகு அன்னாரிடம் ஜும்மா தொழுகைக்காக அவர்கள் அனுமதி கேட்டார்கள். அன்னார் அதற்கு அனுமதி வழங்கினார்கள். ஜும்மா தொழுகை குறித்து வழிகாட்டல் வழங்கினார்கள். அந்த வழிகாட்டலுக்கு பிறகு மதீனாவில் முதல் ஜும்மா நடந்தது. ஹஜ்ரத் சாத் பின் ஹைசமா அவர்களது வீட்டில் அந்த தொழுகை நடந்தது. இது தபகாத்துல் குப்ராவில் உள்ள ஆதாரமாகும். சாத் பின் ஹைசமாவுக்கு குபாவில் ஒரு கிணறு இருந்தது. அது அல் கர்ஸ் என்று கூறப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து தண்ணீர் குடித்தார்கள். மேலும் அந்த கிணற்றை பற்றி இது சொர்க்கத்தின் சுனைகளில் ஒன்று என்று கூறினார்கள். இதன் தண்ணீர் மிகச் சிறந்ததாகும். அதிலிருந்து மிக சுவையான இனிய நீர் கிடைத்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திற்கு பிறகு அன்னாரை அந்த கிணற்றின் தண்ணீரால் குளிப்பாட்டப்பட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மரணமடைந்தால் பேரே கர்ஸ் என்ற கிணற்றிலிருந்து 7 கோளை தண்ணீர் எடுத்து அதை என்னை குளிப்பாட்ட வேண்டும். அபூ ஜாஃபர் முஹம்மது பின் அலி அறிவிக்கின்றார், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 முறை குளிப்பாட்டப்பட்டது. தண்ணீர் மற்றும் எல்ந்தை மரத்துடைய இலைகளால் அவர்கள் அணிந்திருந்த மேலாடையுடன் குளிப்பாட்டப்பட்டார்கள், காற்றப்படவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் அப்பாஸ் மற்றும் ஹஜ்ரத் ஃபஸல் ஆகியோர் குளிப்பாட்டினார்கள். ஒரு அறிவிப்பின்படி உசாமா பின் சயீத், ஹஜ்ரத் ஷுக்ரான், ஹஜ்ரத் அவுஸ் பின் ஹவுலி ஆகியோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார்கள். குறைஷிகளின் அநீதியினால் நெருக்கடிக்கு உள்ளாகி மதீனாவிலிருந்து ஹஜ்ரத் செய்து வந்த பல முஸ்லிம்கள் முதலில் ஹஜ்ரத் சாத் பின் ஹைஷமாவுடைய வீட்டில் வருவார்கள், அங்கு தங்குவார்கள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்களில் ஒருவர் ஆவார்கள். அங்கு தங்கியிருந்தவர்களின் பெயர்கள் இவ்வாறாகும்: ஹஜ்ரத் ஹம்சா, ஹஜ்ரத் சயீத் பின் ஹாரிசா, ஹஜ்ரத் அபு ஹப்ஷா மௌலி என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு அடிமை, ஹஜ்ரத் அப்துல்லா பின் மசூத் ஆகியோர் ஹிஜ்ரத் செய்யும் போது ஹஜ்ரத் சாத் பின் ஹைஷ்மாவுடைய வீட்டில் தங்கினார்கள். சுலைமான் பின் அஃபான் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்காக புறப்படும் பொழுது
ஹதரத் சாத் பின் ஹைசமா அவர்கள் மற்றும் ஹதரத் அவருடைய தந்தையார் ஆகியோர் இருவரும் அன்னாருடன் செல்ல விரும்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை மகன் இருவரும் வெளியேற விரும்பினார்கள். அன்னார் அவர்களிடம், உங்கள் இருவரில் ஒருவர் தான் செல்ல முடியும், எனவே இருவரில் பெயரை எழுதி சீட்டுக்குலுக்கி போடுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் ஹைஸ்மா தனது மகன் சாதிடம், நாம் இருவரில் ஒருவர் தான் செல்ல முடியும் என்றால் பெண்களை கண்காணித்து பாதுகாப்பதற்காக நீ இருந்து கொள் என்று கூறினார். அதற்கு சாது, சொர்க்கத்தை தவிர வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு முன்னுரிமை தருவேன், ஆனால் நானோ ஷஹாதத்தை விரும்புகிறேன் என்று கூறினார். எனவே இருவரும் பெயரும் சீட்டுக்குலுக்கி போடப்பட்டது. ஹதரத் சாதுடைய பெயர் வெளிப்பட்டது. ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பத்ர் போருக்காக அவர் புறப்பட்டார். பத்ர் போரில் ஷஹீதும் ஆனார். அப்போது அவரை அம்ரு பின் அப்து என்பவர் ஷஹீதாக்கினார். ஒரு கூற்றின்படி தைமா பின் அதி அன்னாரை ஷஹீதாக்கினார்கள் என்று வருகிறது. தைமாவை ஹதரத் ஹம்சா பத்ர் போரிலும், அம்ரு பின் அப்துவை ஹதரத் அலி அகல் போரிலும் கொன்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பத்ர் போரில் பொழுது ஒடிந்ததும் முஸ்லிம்கள் ஒரு அறிவிப்பின்படி மற்றும் நிராகரிப்போரின் அணிகள் ஒன்றை ஒன்று சந்தித்தன. யுத்தம் ஆரம்பமாகியது. ஒரு மண் திட்டின் மீது ஹதரத் சாத் பின் ஹைசமா ஓர் இணை வைப்பவரோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இணை வைப்பவர் சாதை ஷஹீதாக்கினார் என்று நான் பார்த்தேன். அந்த இணை வைப்பவர் இரும்பாலான கவசம் அணிந்து குதிரையில் அமர்ந்திருந்தார். குதிரை விட்டு கீழே இறங்கினார். என்னை அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் நான் அவரை அடையாளம் காண முடியவில்லை. அவர் என்னை சண்டைக்கு அழைத்தார். நான் அவரிடம் சென்றேன். எதிரி அருகில் வரவும் யுத்த விதிமுறைகளின்படி உயரத்தில் நிற்காமல் இருப்பதற்கும் உயரத்தில் இருந்ததனால் சண்டையிட முடியாது என்பதற்காகவும் நான் ஓரடி பின்னால் கால் வைத்ததும், அபுதாலிபின் மகனே ஓடுகிறாயா என்று அவர் கேட்டார். நான் அவரிடம் கூறினேன், இஷ்தரியின் மகன் ஓடிவிடுவது சாத்தியமற்றதாகும். இஷ்தரி என்பது அரபியின் மரபு சொல்லாகும். ஏனென்றால் வரலாற்றில் ஒருவர் கூறுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது, ஒரு சிறுடன் திருடுவதற்காக வந்த பிறகு அவர் மீது மக்கள் தாக்கினால் அவன் ஓடுகிறான். அவன் ஓடுவது தற்காலிகமானதாகும். அவன் விரைவில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது திரும்பி வந்து தாக்குதல் தொடுக்கவே செய்வான். ஆகவே பின்வாங்கிவிட்டு பிறகு தாக்குதல் நடத்துபவருக்கு இது ஒரு உதாரணமாக கூறப்படுகிறது. அதற்கு அலி கூறினார்கள், என்னுடைய அடி சற்று பின்வாங்கியதும் அவரும் என் அருகில் வந்தார். அவர் என்னை தாக்கியதும் நான் என்னுடைய கேடயத்தால் அதை தாங்கினேன். அவருடைய தோளின் மீது வேகமாக தாக்குதல் தொடுத்தேன். எனது வாள் அவருடைய கவசத்தை உடைத்துக் கொண்டு வெளிப்பட்டு விட்டது. என்னுடைய வாள் அவரை முடித்துவிட்டது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அப்போது என்னுடைய பின்னால் ஒரு வாளின் பொலிவு எனக்கு தென்பட்டது. நான் என்னுடைய தலையை உடனே கீழே தாழ்த்தினேன். பின்னால் இருந்து ஒரு வாள் வந்து கொண்டிருந்தது. அந்த வாள் எதிரி மேல் பட்டது. அவனது தலை உடம்பிலிருந்து துண்டாகிவிட்டது. அதற்கு அலி கூறுகின்றார்கள், நான் திரும்பி பார்த்தபோது அதற்கு ஹம்சா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அவரை பார்த்து, எனது சண்டையை, எனது யுத்தத்தை உன்னால் தாங்க முடியுமா? நான் அப்துல் முத்தலிபின் மகனாவேன் என்று கூறினார். இந்த அறிவிப்பிலிருந்து இன்னாரை கொன்றார்கள் என்று கூறப்படவில்லை, மாறாக இதுதான் கூறப்படுகிறது. அதாவது தமீமா பின் அதி அதல் சாதிக் ஷஹீதாக்கினார், பிறகு அவர் கொல்லப்பட்டார். ஒரு அறிவிப்பின்படி பத்ரில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 2 குதிரைகள் இருந்தன. ஒன்றில் ஹதரத் முஸாப் பின் உமைர் மற்றும் மற்றொன்றில் ஹதரத் சாத் பின் ஹைசமா பயணம் செய்தார்கள். ஹதரத் சுபைர் பின் அவாம் மற்றும் ஹதரத் மிக்தாத் பின் அஸ்வத் இருவரும் மாறி மாறி அதில் பயணம் செய்தார்கள். பத்ர் போரில் முஸ்லிம்களிடம் எத்தனை குதிரைகள் இருந்தன என்பது குறித்து பல்வேறு அறிவிப்புகள் வரலாற்றில் உள்ளன. ஹதரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்களது கருத்தின்படி பத்ர் போரில்
முஸ்லிம்களிடம் 70 ஒட்டகைகளும் 2 குதிரைகளும் இருந்தன. ஆனால் இவ்வாறும் எழுதப்பட்டுள்ளது. பிற நூல்களில் குதிரைகளின் எண்ணிக்கை 3 என்றும் 5 என்றும் வருகிறது. எவ்வாறு இருப்பினும் யுத்த தளவாடங்கள் மற்றும் குதிரை மற்றும் ஒட்டகங்கள் அல்லது எண்ணிக்கை ஆகியவை காபிர்களின் தளவாடங்கள் மற்றும் குதிரைகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிடும்பொழுது ஒன்றுமே இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் மீது யுத்தம் திணிக்கப்பட்டது. காபிர்கள் தமது எண்ணத்தில் இஸ்லாத்தை அழித்துவிடலாம் என்று வந்தனர். பிறகு நம்பிக்கையாளர்கள் தம்முடைய பொருள்களை பார்க்கவில்லை, குதிரையையும் பார்க்கவில்லை, மாறாக அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யும் துடிப்பில் இருந்தனர். அவர்களுடைய பதிலில் இருந்தது வெளிப்படுகிறது. அவர்கள் எந்த ஒரு பொருளின் உலகியல் பொருள்கள் மீதுள்ள ஆசையிலும் வரவில்லை என்பதை அவருடைய பதில்கள் வெளிப்படுத்தின. அல்லாஹ்விற்காக தியாகம் செய்வது மட்டுமே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எனவேதான் மகன் தந்தையிடம் இந்த இடத்தில் மட்டும் நான் உங்களுக்கு முன்னுரிமை தர முடியாது என்று கூறினார். எவ்வாறு இருப்பினும் அவரிடம் ஒரு துடிப்பு இருந்தது. அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான், வெற்றியை வழங்கினான். அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் இந்த சஹாபாக்களின் தகுதியை உயர்த்தி கொண்டே செல்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.